ஹாய் ஆல். இப்போ நம்ம வந்து எவ்வளோ தான் நெக் வந்து அளவெடுத்து மெஷர்மெண்ட் வச்சு நம்ம தைச்சாலும் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு நெக் இல்லை பேக் நெக் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் உங்களுக்கு வருதா? ஸோ நான் ஒரு டிப்ஸு கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெடி அளவு வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தோன்னா இந்த நெக்கோட வித்து வந்து 3 இன்ச் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்கேன். ஸோ அப்போது நான் வந்து பார்த்தோன்னா தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் நான் விடுறேன்னா அதுக்கு முன்னாடி நான் லைன் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு இருக்கக்கூடிய அளவு. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் டேப் வச்சு நான் அதை காமிக்கிறேன். ரெடி அளவு நான் வந்து 3 எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து நான் தையலுக்காக கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா, இப்போ நெக்கோட வித்து 3 இன்ச் அப்படின்னா தையலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் தள்ளி மார்க் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தையலுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விடுறது நீங்கள் கரெக்டாக வந்து இந்த லைனில் தான் வந்து பார்த்தோன்னா கட் பண்ணுவீங்க. அப்போ நம்ம தையலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அதிகமாக வருதுன்னு தெரியுதா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்க் பண்ண நெக்கை விட அகலமாகவும் லூஸாகவும் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இனிமேல் வந்து பார்த்தோன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நெக்கு மார்க் பண்ணி பர்ஃபெக்டாக தைச்சி போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.